Hi guys, welcome to Raghulan. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஜினியரிங் டிவைஸ் இது வந்து ப்ராஜெக்ட் நேரோ அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட்ல இருந்த ஒரு சார்ட் ஆஃப் லைக் சீக்ரெட் ப்ராஜெக்டா இருந்துச்சு. அண்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியில வந்துச்சு. அண்ட் வெளியில வந்தோடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த டிவைஸ் வாங்கினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதோட பஸ் வந்து கொஞ்சம் அடங்கிடுச்சு. ஏன்னா இதோட காம்படிட்டர்ஸ்லாம் இதோட கொஞ்சம் பெட்டர் டிவைசஸ் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இது என்ன டிவைஸ் அண்ட் இப்போ கரண்ட்டாக அது என்ன பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட், அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த டிவைஸ் வந்து Kinect. ஸோ இது வந்து Xbox 360, Xbox அண்ட் Xbox One இது எல்லா வெர்ஷன்லையும் வந்து Kinectனு வருது. ஸோ இது வந்து வெர்ஷன் 1. ஸோ இந்த வெர்ஷன் 2 இருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்திருக்கிறது வந்து Kinect Azure டெவலப்பர் கிட் DK அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன டிவைஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து பிரிட்டி மச் ஒரு மோஷன் கேப்சர் டிவைஸ். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம லீப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல வந்து மோஷன் கேப்சர் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ லீப் மோஷன் என்ன டிபிக்கலா பண்ணும் அப்படின்னா வந்து பிரிட்டி மச் உங்களோட ஃபிங்கர்ஸ், ஸோ உங்களோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ் அண்ட் உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து இது ரொம்ப அக்யூரேட்டா கெட் பண்ணும். பட் உங்க பாடி அண்ட் உங்களோட ஹேண்ட் ஆக்சுவல் உங்க என்டையர் ஹேண்டோ இல்ல லெக்ஸோ அந்த மாதிரி என்டையர் பாடியோட மோஷன் வந்து அதை கேப்சர் பண்ணாது. ஜஸ்ட் ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் கேப்சர் பண்ணும். பட் இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். ஸோ வேற Kinect என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து Kinect வந்து ஓவரால் பாடி கேப்சர் பண்ணும் அண்ட் வாய்ஸ் கேப்சர் பண்ணும். ஸோ மோஷன் அண்ட் வாய்ஸ் இது ரெண்டும் தான் கேப்சர் பண்ணும். ஸோ இதுல வந்து பிரிட்டி மச் உங்களோட என்டையர் ஸ்கெலிட்டன், ஸோ உங்களோட ஹெட்ல இருந்து 2 லிம்ஸ் அண்ட் கால் ரெண்டு அண்ட் தென் உங்களோட ஹிப்ஸ், ஸோ இந்த இத்தனை மெயின் நோட் பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்றது வந்து Kinectோட ஒர்க். அண்ட் Kinect ஆல்சோ கேப்சர்ஸ் மல்டிபிள் ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ். ஸோ அதாவது மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் வந்து இட் கேன் கேப்சர். ஸோ அது இப்போ நீங்கள் வந்து 3 பேர் 4 பேர் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா 4 பேர் 3 பேரையும் கூட வந்து Kinect வந்து தனித்தனியாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ Kinectக்குள்ளார என்னென்ன இருக்கு, ஸோ இது எலக்ட்ரானிக்லி இதில் என்ன இருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். Kinectக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 கேமராஸ் மாதிரி இருக்கு. ஸோ இந்த 3 கேமராஸ் இது என்ன பண்ணுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சேம் தான். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெப்த் சென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம மேலே வந்து ஒரு லைட் படுது. ஸோ அந்த லைட் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ இந்த லைட் ஏன் மேலும் படுது, இது பின்னாடி இருக்க மானிட்டர்லையும் படுது, பின்னாடி இருக்க வால்லையும் படுது. ஸோ இப்போ 3 லேயர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. இது உங்க பிரெயின் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் நீங்க பாக்குறப்ப, இந்த வீடியோ பாக்குறப்ப உங்க பிரெயின் சொல்லுது நான் 4 கிரவுண்ட்ல இருக்கிறேன், எனக்கு அடுத்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறது வந்து இந்த மானிட்டர்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து இந்த வால். ஸோ இது எப்படி இது சொல்லுது அப்படின்னா வந்து லைட் அண்ட் லைட் பின்னாடி வர ஷேடோஸ் அண்ட் கலர் இதெல்லாம் வச்சு வந்து இந்த டெப்த் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணுது. இது ஆக்சுவலா ஒரு இமேஜை மட்டும் நீங்க எடுத்து நீங்க உங்க கண்ணு மட்டும் இந்த விஷயத்த பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. நான் முன்னாடி இருக்கேனா வால் பின்னாடி இருக்கானு தெரியாது. ஸோ இது சொல்றது வந்து உங்க பிரெயின். ஸோ பிரிட்டி மச் ஐஸ் வந்து ஜஸ்ட் அ கேமரா. ஸோ அது கேப்சர் பண்ணது எல்லாத்தையும் வந்து கொடுக்குது. அதே மாதிரி இது மட்டும் கிடையாதுங்க. இப்போ நான் பேசுற வாய்ஸ் வந்து இந்த ரூம்ல எக்கோ அடிச்சு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது. ஸோ இந்த வாய்ஸ்ல என்ன சொல்றீங்க, வாய்ஸ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்க பிரெயின் இன்டர்பிரட் பண்ணணும்னா, நான் வந்து இன்டோர்ல இருந்து பேசுறேன், எனக்கு கொஞ்சம் சின்ன எக்கோஸ் கேட்கும். அண்ட் என்னோட வாய்ஸ் வந்து எவ்வளவு லவுடா இருக்கு, என்னோட எக்கோ எவ்வளவு குயிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சு இந்த ரூம் சைஸ் கூட உங்க பிரெயின் வந்து அப்ராக்சிமேட்டா கெஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஷியல் சென்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சென்சர்ஸ் ஒர்க் பண்ற வேலையை தான் வந்து இந்த Kinect பண்ணுது. ஸோ Kinectல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு டெப்த் சென்சர், இது ஒரு டெப்த் சென்சர். ஸோ இந்த 2 டெப்த் சென்சரும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லேயர்ஸ் ஆஃப் லைட், ஒரு ஆப்ஜெக்ட் மேல விழுற லைட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு பிக்சல் பை பிக்சலா. ஸோ இங்க ஒரு பிக்சல் இருக்கு, இங்க ஒரு பிக்சல் இருக்கு, இங்க ஒரு பிக்சல் இருக்கு. ஸோ இந்த 3 பிக்சலும் என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஸோ ஃப்ரம் தி சோர்ஸ்ல இருந்து அந்த கேமரால இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுது. ஸோ இதுல இருந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு பீம் வரும். ஸோ இந்த பீம் வந்து என் மேல வந்து ரைட்டை வந்து கேப்சர் பண்ணும். ஸோ கேப்சர் பண்ணிட்டு அது அனலைஸ் பண்ணும். ஸோ இது வந்து லேயர் 1, இது லேயர் 2, இது லேயர் 3, லேயர் 4 அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த டெப்த் சென்சர் வந்து கேப்சர் பண்ணுது. டெப்த் சென்சரோட ரெசல்யூஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 320x240. ஸோ இட்ஸ் லைக் வெரி ஸ்மால் ரெசல்யூஷன்ஸ், ரொம்ப பெரிய ஹை ரெசல்யூஷன்ஸ் கிடையாது. பட் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் Kinect Azure வெர்ஷன் DK கிட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து 4000x3000 ரெசல்யூஷனுக்கு வந்து இந்த டெப்த் கேப்சர் பண்ணுது. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து மல்டிபிள் ஃபோல்ட்ஸ். ஸோ அதே மாதிரி Kinectோட இது வெர்ஷன் 1, வெர்ஷன் 2ல நீங்க பாத்தீங்கன்னா 2 மில்லியன் பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் கிளவுட் மாதிரி ஒரு லைடர் என்ன பண்ணுமோ, லைடர் பத்தி நம்ம தனியாக பார்ப்போம். ஒரு லைடர் என்ன பண்ணுமோ அதே மாதிரி பாயிண்ட்ஸ் இது கேப்சர் பண்றது வந்து இதோட செகண்ட் வெர்ஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன். செகண்ட் வெர்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 2 மில்லியன் பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணும் ஒரு ஃப்ரேமுக்கு. மொத்தமா வந்து 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். அது 30 ஃப்ரேம்ஸ்னா நீங்க ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்க பாக்குற ஃபுட்டேஜ் வந்து 60 ஃப்ரேம்ஸ் இருக்கும், 120 ஃப்ரேம்ஸ் இருக்கும், 30 ஃப்ரேம்ஸ் இருக்கும். எத்தனை ஃப்ரேம்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வீடியோ ஸ்மூத்தா இருக்கும், இல்லைன்னா ஃபிளிக்கர் ஆகும். லெட்ஸ் சே இதே வீடியோ வந்து நான் 5 ஃப்ரேம்ஸ்க்கு
போட்டேன் அப்படின்னா நான் இப்படி கையை செஞ்சேன்னா கை இப்படி ஃபிளிக்கர் ஆகி வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃப்ரேம்ஸ். ஸோ இது வந்து அரௌண்ட் 30 frames per second வந்து கேப்சர் பண்ணும். ஸோ லேட்டஸ்ட் ஆகிற டிவைசஸ்லாம் இன்னும் அதிகமாக ஃப்ரேம்ஸ் கேப்சர் பண்ணும். அதே சமயத்தில் வந்து 4000 by 3000 ரெசல்யூஷன்ல வந்து உங்களுக்கு டெப்த் ஆஃப் இமேஜ் அண்ட் ஆல்சோ லேட்டஸ்டா வர Kinect Azure வந்து அரௌண்ட் 4 million points வந்து கேப்சர் பண்ணும். இட்ஸ் லைக் வெரி வெரி டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து நடுவில் இருக்கிறது வந்து ஒரு RGB கேமரா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட் மேல இருக்கிற லைட்டோட கலர்ஸ் வந்து கேப்சர் பண்ணும். RGB அப்படின்னா R is for red, G is for green and B is for blue. ஸோ இது வந்து கலர்ஸ் வந்து ஜென்ரலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்ஸா வந்து இருக்கு. ஒன்னு வந்து CMYK அண்ட் RGB. ஸோ நீங்க வந்து ஒரு பிரிண்டர் செட்டிங்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்க பாப்பீங்க. ஒன்னு வந்து RGB செட்டிங்ஸ், இன்னொன்று வந்து CMYK அப்படின்னு. ஸோ இந்த RGB செட்டிங்ஸ்ல என்ன அப்படின்னா மொத்தமா இருக்கிற எல்லா கலர்ஸுமே வந்து இந்த 3 கலர் மாத்தி மாத்தி கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் கலர் வரும். எந்த கலர் வேணாலும் நீங்க RGB பேட்டர்ன்ல நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மிடில் இருக்கிற கேமராஸ் வந்து மேல இருக்கிற ஒவ்வொரு பிக்சலோட RGB ரெசல்யூஷன்ஸ் வந்து RGB ஃபேக்டர் வந்து எடுத்துக்குது. RGB கால்குலேஷன்ஸ் பண்ணி RGB வேல்யூ என்ன அப்படின்றத சொல்லுது. ஸோ அதை பாத்தீங்க அப்படின்னா வந்து 420 by 640 by 420. ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து மிடில் கேமரா வந்து உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் இருக்கு. இது இல்லாம இதுல இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வந்து 3 மைக் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு மைக் இருக்கு. ஸோ இந்த 4 மைக் என்ன பண்ணுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா நம்ம இப்போ இதே ரூம்ல வந்து இந்த கேம் விளையாடுறதுக்கு இந்த டிவைஸ் யூஸ் பண்றது. ஸோ இந்த கேம் வந்து ஒரு 3-4 பேர் விளையாடுறாங்க அப்படின்னா ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பிளேயரோட வாய்ஸ் வந்து இது கேப்சர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து அந்த பிளேயர் அந்த இடத்துல இருந்து வர ஆம்பியன்ட் நாய்ஸ், பக்கத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க மிக்சி போடுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு பாத்திரத்தை தூக்கி போடுவாங்க, யாராவது ஒருத்தங்க கத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மற்ற நாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறுமனே அந்த பிளேயரோட நாய்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இதை வச்சு நீங்க இந்த கேம் விளையாடுற இடத்துல வந்து நீங்க ஏதோ ஒரு கமாண்ட் ஆக்டிவேட் பண்ணலாம். ஷூட் அப்படின்னா ஷூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நீங்க ஹேண்ட் கெஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம நீங்க ஷூட் அப்படின்னு வாய்ஸ்ல சொல்றது கூட நீங்க ஒரு கமாண்டா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது இல்லாம இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்சர்ஸ், இது எல்லாமே சென்சர்ஸ். ஸோ இந்த சென்சர்ஸ் வந்து இந்த டேட்டா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அண்ட் இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அது பண்ற வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரோட டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரிசன் சென்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜில தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த டேட்டாவை கிரன்ச் பண்ணுது. அந்த சாஃப்ட்வேர் ஆக்சுவலி என்ன பண்ணுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் அப்படின்ற ஒன்று இருக்கு. ஸோ இது நம்ம ஒரு வீடியோ தனியா ஒன்று ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க போடுறேன். ஸோ மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் ஒரு மிஷின் வந்து will have heuristic skills. ஸோ இப்போ ஒரு மனுஷனுக்கும் ஒரு மிஷினுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மனுஷன் வந்து லெட்ஸ் சே இப்போ வந்து அவன் படிச்சவனோ படிக்காதவனோ ஏதோ ஒன்று, ஸோ ரோட்ல போறான் அண்ட் பைக்ல போறான், அந்த இடத்துல வந்து ரோட்ல வந்து ஒரு டர்னிங்ல வந்து மண்ணா இருக்கு அப்படின்னா நீங்க ஓவர் ஸ்பீட்ல போனீங்கன்னா ஸ்கிட் ஆகும். ஸோ இப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவனோட ஐஸ் பார்த்தே சொல்லிடும். பழைய எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை யார்கிட்டயோ கேட்டதோ அதை வச்சே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடும். வேறஸ் வந்து ஒரு மிஷின் வந்து அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அந்த நாலேஜ் வர வரைக்கும் அந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த நாலேஜ் எப்போ வரும் அப்படின்னா வந்து ஒரு ஹியூரிஸ்டிக் அப்படின்றது, அதாவது ஒரு தப்பு பண்றப்ப அதுல இருந்து ஒரு விஷயத்த நம்ம புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறோம். அந்த எபிலிட்டி வந்து மனுஷனுக்கு இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஹியூரிஸ்டிக். ஸோ இந்த எபிலிட்டி எப்போ ஒரு மிஷினுக்கு வருதோ அப்பதான் வந்து அது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா ஆகுது. ஸோ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா AI எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம நிறைய பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த AI சிஸ்டம்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதுல வந்து நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு AI எப்படி இருக்குன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குன்னா எப்படி வந்து நம்மள சில பேர் வந்து சிவில் இன்ஜினியரா இருக்கும், டாக்டர்ஸா இருக்கும் அப்படி இருக்கோமோ அந்த மாதிரி AIஸ்லயும் வந்து டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுல ஒரு கேப்பபிலிட்டி தான் வந்து மிஷின் லேர்னிங். இதே மாதிரி தான் டீப் லேர்னிங் இருக்கு. அதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாஸ். ஸோ இந்த மிஷின் லேர்னிங் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மிஷின் வந்து pretty much நமக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணும். ஸோ கெஸ் பண்ணி அது எப்படி ரியாக்ட் பண்ணும், அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது தான் அந்த மிஷினோட வேலை. அந்த மிஷின் வந்து ஒரு பின்னாடி ஒரு பெரிய சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி ஒரு ஹியூமன் எஃபர்ட் இல்லாம அதுவே அதை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சாதாரண ஒரு மிஷின் லேர்னிங் கேமரா. ஸோ அது முன்னாடி நீங்க வந்து ஒரு சேரை காமிச்சிங்க அப்படின்னா அது சேர் அப்படின்னு சொல்லும். அதே அது முன்னாடி வந்து ஒரு டேபிளை காமிச்சினா டேபிள்னு சொல்லும். ஒரு ஹியூமனை காமிச்சினா ஹியூமன் சொல்லும். ஒரு பப்பை காமிச்சிங்கன்னா ஒரு பப்புன்னு சொல்லும். ஸோ அந்த மாதிரி வந்து இட் வில் லேர்ன் ஜஸ்ட் பை சீயிங் இட், இட் கேன் நோ வாட் இட் இஸ். ஸோ அதுதான் வந்து மிஷின் லேர்னிங். ஸோ இதுல வந்து மிஷின் லேர்னிங் பிளஸ் இந்த சென்சர்ஸோட டேட்டா இதை வச்சுதான் வந்து இந்த மோஷன் ட்ராக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றாங்க. அண்ட் பிளஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மோட்டரைஸ்டு டில்ட் இருக்கு. ஸோ இது ஆக்சுவலி ஒரு மோட்டர் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் பிளேயர் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த டிவைஸ் வந்து உங்களோட ஆக்சுவல் கேமரா வந்து உங்களை ட்ராக் பண்ணிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் ரேடியஸ்க்கு. ஸோ அது வந்து பண்ணும். அண்ட் ஸோ இப்போ
கரண்டா வந்துருக்கிற மைக்ரோசாஃப்ட் அசூர் டிகே கிட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெருசு கிடையாது. நீங்க ஒரு பாக்கெட்ல போட்டு போயிடலாம். அவ்வளவு சின்னதான ஒரு டிவைஸ் அண்ட் அதோட கேப்பபிலிட்டிஸும் மச் ஹையர். அண்ட் ஆல்சோ அது வந்து USB-C கனெக்டரோட வருது. ஸோ இப்போ இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து கஸ்டம், இது எக்ஸ்பாக்ஸ் கனெக்டர், இதுலயே PC கனெக்டர் இருக்கு. இது வந்து ஸ்டாண்டர்ட் USB கனெக்டர் பிளஸ் ஒரு பவர் சப்ளை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ புதுசா வரதுல வந்து USB-C கனெக்டர் அண்ட் அதை நீங்க வந்து எதுல வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். ஒரு லேப்டாப்ஸ்லயோ இல்ல எந்த USB சப்போர்ட் டிவைஸ்லையும் கனெக்ட் பண்ணி நீங்க வந்து ப்ரோக்ராம் எழுதி அதை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து எக்கச்சக்கமா இருக்குங்க. சயின்டிபிக் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து, இன்ஜினியரிங்ல இருந்து, ரோபோட்டிக்ஸ்ல இருந்து எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ் இருக்கு Kinect மாதிரி டிவைசஸ்க்கு. அண்ட் ஸோ லெட்ஸ் கேட்ச் அப் இன் another video guys. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா போடுங்க அண்ட் வில் கேட்ச் அப். தேங்க்ஸ்.